சென்னை புத்தக காட்சியில் சிறைவாசிகளுக்கு புத்தக தானம் பெறும் வகையில் சிறைத்துறை சார்பில் 2வது ஆண்டாக அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் திருநங்கைகள், பால் புதுமையினர் இலக்கியங்கள் மற்றும் படைப்புகளுக்காக தனி அரங்கும் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை நந்தனம் OMCA வளாகத்தில் நடைபெற்று வரும் 47வது புத்தக காட்சியில் கதைகள், நாவல்கள், இலக்கியம் சார்ந்த நூல்கள், வரலாறு, அரசியல், அறிவியல், தொழில்நுட்பங்கள் என பல்வேறு வகைகளில் புத்தகங்கள் விற்பனைக்கு வந்துள்ளன. இந்த ஆண்டு முதல் முறையாக திருநங்கைகள், பால் புதுமையினர் தொடர்பான இலக்கியங்கள் மற்றும் அவர்களின் படைப்புகளுக்கான தனி அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள், பால் புதுமையினரின் படைப்புகள் இடம்பெற்றுள்ளன. ஆண் பெண் பதிப்பகத்துக்கிட்ட போய் நாங்கள் கை கட்டி நிற்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. இப்போ எங்களுக்கான பதிப்பகத்தை நாங்களே துவங்கியுள்ளோம். எங்களுடைய எழுத்துக்களை நாங்களே கொண்டு வரோம். அப்படின்னா தான் அது மக்கள்கிட்ட போய் பயங்கரமாக ரீச் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான வாசகர்களை இது கொண்டு போய் சேர்த்து ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இது அறிவுத்தளம் அப்படிங்கிறப்போ நிச்சயமாக அறிவுத்தளத்திலையும் நாங்கள் பயணிக்கணும் அப்படிங்கிறதா. கடந்த ஆண்டை விட அரங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் சிறார் புத்தகங்களை வாங்க பெற்றோரும் மாணவர்களும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் ஆங்கில புத்தகங்களில் சயின்ஸ் ஃபிக்ஷன் தொடர்பான புத்தகங்கள், நாவல்கள், ஜப்பானிய புத்தகமான இக்கிகாய் புத்தகம், அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலியின் வரலாற்று புனைக்கதை புத்தகமான ரூட்ஸ் போன்ற புத்தகங்களுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது. ரீட் பண்ண இன்னும் கற்றுக் கொடுக்கல, பட் கற்றுக் கொடுக்கணுன்ற ஆசையோடு நாங்கள் புக்ஸ் எல்லாம் பார்க்க வந்திருக்கோம். இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு முக்கால்வாசி இந்த ஸ்க்ரீன் டைம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. டிவி பார்த்து தான் நிறையா கற்றுக்குறாங்க. பட் புக் ஃபேர் கூட்டிகிட்டு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம காமிச்சோன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்னு நம்பி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். சிறை கைதிகள் புத்தகத்தை படித்து மறுவாழ்வு அடையும் விதமாக தமிழ்நாடு சிறைத்துறை சார்பில் கடந்த ஆண்டு அமைக்கப்பட்ட அரங்கில் 42 புத்தகங்கள் தானமாக பெறப்பட்டன. இந்நிலையில் 2வது ஆண்டாக சிறைவாசிகளுக்கு புத்தகங்களை தானமாக பெறும் வகையில் அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மறுபதிப்பு செய்யப்பட்ட 108 பக்தி நூல்களை விற்பனை செய்வதற்கான தனி அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் திருக்கோயில் கட்டடக்கலை, செந்தமிழ் இலக்கியங்கள், திருக்கோயில்களின் தல வரலாறு, தல புராணங்கள், நாட்டுடைமையாக்கப்பட்ட பக்தி இலக்கியங்கள், பழமையான அரிய நூல்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.